இன்னைக்கு நாம குடும்பஸ்தான் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். குடும்பஸ்தான் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, ஓபன் பண்ணதை ஹீரோயின் தூக்கின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணாத ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதுக்கு நடத்து வர ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு நடத்த ஹீரோயின் வந்து மேல படிக்கணும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வந்துட்டு ஹீரோ ரோஷக்காரமா வேலை விட்டுறான். அந்த கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருப்பான். அந்த கமிட்மெண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறான், அதுக்காக கடன் வாங்குறான். அந்த கடனை எப்படி கட்டுறான். அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல வந்துட்டு அவன் வந்து தெரிஞ்சு போயிடுது, இவன் வேலை விட்டு 2 மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி மைக் அனாஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா பாருதான் கல்யாணத்துல பண்ண பிறகு ஹீரோ வந்து என்ன மாதிரி எல்லாம் பண்ணா, பிசினஸ் வச்சு என்ன மாதிரி எல்லாம் ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் குடும்பஸ்தன் படத்தை தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வர்த்து தான் மூவி வந்து ஹீரோட ஆக்டிங்காக பார்க்க. ஹீரோனி ரோல் வந்து பெருசா பேசுற மாதிரி இல்லைனாலும் ஓகே டீசென்டா இருக்கு. நீ எல்லாரும் ஹீரோட மாமா ரோல் ஒரு ரேஞ்சில இருக்கு. சொல்ல போனா படம் பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஃபீல் ஆகும். காமெடி ஃபன்னா எமோஷன். ஹீரோவை போட்டு கடங்காரங்களாம் செகண்ட் ஹாஃப்ல போட்டு அடிச்சு நிப்பாங்க. அப்போ கூட நம்மளுக்கு காமெடியா தாங்க ஃபீல் பண்ணி வச்சாங்க. எங்க எமோஷனும் கனெக்ட் பண்ணல. பட் கிளைமேக்ஸ் வர வர கொஞ்சம் எமோஷன் கனெக்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் மூவி 1க்கு 4-5 வாட்டி பாக்குற வரைக்கும் வருதுதான். தேங்க்யூ.